நீங்க கடனாளியாக காரணம் என்னங்க? நான் இப்படி கடனாளியாக இருக்க காரணம் என் மேத்ஸ் டீச்சர் தான். அந்த ஆள் தான் பத்தலைன்னா பக்கத்தில் கடன் வாங்கி கழிச்சு விடுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஞாயிற்றுக்கிழமை பத்தி சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமையில பிரியாணியை கூட ஈஸியாக சாப்பிட்றலாம். ஆனால் சாம்பார் சோறு திங்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை. பணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாட்டில் இருக்கிறது ஒரே மாதிரியான ரூபாத்தாள் தான். அதை பெண்கள் சம்பாதிக்கிறப்போ சாதனையாகவும் ஆண்கள் சம்பாதிக்கிற கடமையாகவும் பார்க்கப்படுது. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? லவ் தான் ஒன் சைடுன்னு பார்த்தா ஹெட்செட்டும் ஒன் சைடாக தான் கேட்குதுங்க. என்ன கொடுமைங்க. எல்லாத்துக்கும் என்ன சொல்றீங்க? ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா மனதில் ஏற்றிக்கோ. வாழ்க்கையில் அன்பு, பாசம், நேசம், சொந்தம், பந்தம் இப்படி எல்லாமே இருக்கணும்னா அதுக்கு முதல்ல கை நிறைய பணம் இருக்கணும். வறுமையை பத்தி என்ன சொல்றீங்க? பணம் நமக்கு எல்லாவற்றையும் தரலாம், ஆனால் வறுமை நம்மிடம் பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர இயலாது. உங்க டிப்ரெஷன் குறைய என்னங்க பண்ணுவீங்க? ஒரு டம்ளர் டீ தான்டா எனக்கு எல்லா டிப்ரெஷனையும் தாங்குற சக்தியை கொடுக்குது. பெரிய மனுஷனா யாருங்க? காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறவன் மனுஷன். எழுந்து ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு திரும்ப தூங்குறவன் பெரிய மனுஷன். லவ் பண்றீங்களா? காதலிக்க எங்கப்பா நேரம் இருக்கு? கடனை கட்டவே நேரம் சரியா இருக்கு. ஒரே வேலையே செஞ்சுக்கிட்டு கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்காதீங்க. அதை விட்டு வெளியே வந்தாதான் தான் க்ரோ ஆக முடியும். டேய், எனக்கெல்லாம் வேலை செய்யறது அன்கம்ஃபர்ட் தான்டா. உங்க ஆசை என்னங்க? பெருசாலாம் ஆசை இல்லை, இருக்க கடனெல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக வேலை செய்யணும். உங்க ஃப்ரெண்டு ஹாப்பியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? லேசா உன்னோட எதிர்காலத்தை நினச்சி பாரு, மறுபடியும் டிப்ரெஷன் போயிடுவா. அவ்வளோதானே. எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க. நான் தான் தேவையில்லாமல் எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகிறேன். மெச்சூரிட்டி பத்தி சொல்லுங்க. மெச்சூரிட்டி என்பது புரிஞ்சுக்கிறதோ புரிய வைக்கிறதோ இல்லை, புரிய வைக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது. என்னங்க திங்க் பண்றீங்க? முன்னேற என்ன பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு வருஷ கடைசியே வந்துச்சேடா. சூனா பானா. நீங்க லவ் பண்றீங்களா? ஒரு சிறந்த காதலனுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு, காதலியை தவிர. கடவுள் நேர்ல வந்தா என்ன கேட்பீங்க? சொல்ல வேண்டியது தானே, இந்த பிறவியில் உனக்கு நல்லதே நடக்காதென்று. உங்க வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி டக்குன்னு முடிஞ்சிருது, ஆனால் பிரச்சனை மட்டும் வெப் சீரிஸ் மாதிரி இழுத்துக்கிட்டே கிடக்குது. வெற்றியை பத்தி சொல்லுங்க. பாதியில் எதையும் நிறுத்தி விடாதே. தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் வெற்றி.